மீன ராசி நண்பர்களே, இந்த 2025 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சுமாரான பலனை தரும். சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 7வது வீட்டிலும் 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது, சுக்கிரன் ஆகியோர் பெயர்ச்சிப்பார்கள். 5வது வீட்டில் குரு மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல்நல பிரச்சினைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும், ஆனால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி ஏற்ற இறக்கங்களை காணலாம். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு சாதகமானது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். மாணவர்களுக்கு சுமாரான மாதம் இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்கள் குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வியாபார நோக்கத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்வதால் முதல் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும். ஆனால் தொழில்நுட்ப பணிகளைச் செய்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் எந்த வேலையையும் தவிர்க்கவும். கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் அதற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும். நீங்கள் அவர்களால் நேசிக்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவுவார்கள். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சூரியன் 7வது வீட்டில் நுழைகிறார். இது உங்கள் மனைவியின் நடத்தையை மேம்படுத்தும். ஆனால் மாமியார்களுடன் சண்டைகள் அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். சுக்கிரன் 6வது வீட்டில் நுழைந்து உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். நீங்கள் வேடிக்கை மற்றும் ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரமாக செலவிடுவீர்கள். இது உங்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே மாதம் முழுவதும் உங்கள் நிதி நிலையில் கவனம் செலுத்தி சிக்கனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி தேவையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்தவும். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.